இருக்கவில்லை. ஆகவே நாங்கள் எங்களுக்கு கை நழுவி போனதை எங்களுடைய குழந்தைகள் அவருடைய திறமையை காட்ட வேண்டும் என்பதற்காக இவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹலோ காய்ஸ், நம்மளுடைய எல்பி குரூப் யூடியூப் சேனலை பார்த்து ரசியுங்கள். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அம்சமாக வரவேற்புரை இடம்பெறும். இதனை நிகழ்த்துவதற்காக எமது புலனூல் துறையின் நிறைவேற்று பணிப்பாளர் SM ஆரிஃப் நலீம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவர் மீதும் இறைவனின் நன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. எல்பி குரூப் அமைப்பின் அனுசரணையில் புலனர்வை டுடே நடாத்திய சிறார்களுக்கான ரமலான் உரத்தல் நிகழ்ச்சியின் பங்கு கொண்ட மற்றும் கவிதை சமர் போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசு வழங்கும் நிகழ்வில் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வழங்குகிற செல்வங்களில் மிக பெரும் செல்வம் ஒழுக்கமிக்க கல்வியாகும். மேலும் மாணவி அவர்கள் சொன்னார்கள், நீ கல்வி கற்பவனாக இரு, அல்லது கற்றுக் கொடுப்பவனாக இரு, அல்லது கல்விக்கு உதவி செய்வனாக இரு, நான்காம் நபராக இருந்து விடாதே என்று. இதைத்தான் ஒரு புலவனும் சொன்னான், தந்தை தம் மகற்கு ஆற்றும் நன்றி அவயத்தில் முந்தி இருக்க செயல் என்றான். அவயத்தில் முந்தி யார் இருப்பார்கள் என்றால், யார் கற்றறிவு பெற்றார்களோ அவர்கள் தான் முந்தி இருப்பார்கள். சுக்ரிமலை முன்னுமா. மேலும் அந்த திருவள்ளுவர் தன்னுடைய திருவாசகத்திலே சொன்னார், பிள்ளை தன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி இவன் எண்ணோற்றான் கொல்லினம் சொல். எண்ணோற்றான் என்றால், ஒரு பிள்ளை தனது திறமையை ஒழுக்கத்தோடு ஒப்பிக்க போற போது சபையோர் ஊரவர்கள் பெருமை பேசுவார்கள். அந்த பெருமையெல்லாம் வளர்த்த பெற்றவர்கள் உங்களுக்கு தான். கடந்த ஆண்டு நாங்கள் குர்ஆன் கிராத் முரத்தல் நடத்தினோம். அது வெற்றி பெற்றது. எனவே இம்முறையும் நீங்கள் நடத்த வேண்டும் என்று அதிக அளவிலான பெற்றவர்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே இந்த கல்வி பணிக்காக கரம் கொடுத்து கொண்டிருக்கிற குவைத் நாட்டில் இயங்கி வருகிற எமது ஊரை சேர்ந்த அஸ்கர் அலி தலைமையிலான எல்பி குரூப் என்னை அணுகி, நலீம் நானா, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடாத்துங்கள், உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்கிறேன் என்றார். ஆகவே கல்விக்காக நபி அவர்கள் சொன்ன அந்த கூற்றை, அந்த ஹதீஸை நான் மீண்டும் சுட்டி காட்டுகிறேன். அதாவது கல்வி கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, கல்விக்கு உதவி செய்பவனாக இரு, நான்காம் நபராக இருந்து விடாதே என்று மாணவி சொன்னது போல அஸ்கர் அலி அவர்களுடைய அந்த அமைப்பினருடைய இந்த பணி மெச்சத்தக்க பணியாகும். அதுபோல எங்களுடைய அந்த பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் களம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக கவிதை சமர் என்கின்ற ஒரு போட்டியை நடத்தினோம். நாங்கள் எல்லாம் கற்கிற காலத்திலே எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கவில்லை. எங்கள் திறமையை காட்ட வேண்டும் என்றால் நாங்கள் இலங்கை ஒளிபரப்பு கூடுதாவனத்துக்கு இங்கிருந்து பஸ்ஸு கொழும்புக்கு செல்ல வேண்டும். கொழும்புக்கு செல்வதற்கு பஸ்ஸுக்கு பணம் இல்லை, காசு இருக்கவில்லை. எங்களுடைய திறமையை காட்டுவதற்காக எந்த பிளாட்ஃபார்மும் இருக்கவில்லை. ஆகவே நாங்கள் எங்களுக்கு கை நழுவி போனதை எங்களுடைய குழந்தைகள் அவருடைய திறமையை காட்ட வேண்டும் என்பதற்காக இவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நான் வியந்து போனேன். இந்த பிள்ளைகள் எங்கே இருந்தார்கள் இவ்வளவு நாளும்? இளைமறை காயாகத்தானா இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு அழகாக கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். ஒருத்தி கவிதை எழுதியிருந்தால், ஒரு மாணவி, கொரோனாரி முஸ்லிம் மத்திய கல்லூரி, ஒரு தலைப்புக்கு, அம்மா என்ன அழகான அருமையான கவிதை அது, எனக்கு கூட அப்படி சிந்தனை ஊற்றுகள் ஊற்றெடுப்பதில்லையே. நான் வியந்து போனேன். மயிர் கூச்சறிஞ்சது அவருடைய அந்த சொல்லாடல், கவிதை நயம். அப்பாடா, பாராட்ட வார்த்தையே இல்லை. நான் தான் நடுவராக இருக்க வேண்டும், இந்த கவிதைகளை யார் வெற்றியாளர்கள் என்று தேர்வு செய்ய வேண்டும் நினைத்தேன். ஆனால் என்னால் அது முடியாமல் போய்விட்டது. நானும் கவிதை எழுதுவதுதான். இருந்தாலும் இதுக்கு நான் தகுதி அல்ல. ஆகவே இலங்கை ஒளிபரப்பு கூடுதாபனத்தின் அறிவிப்பாளர் லைலா அக்ஷயா முஹிடீன் அவரை நடுவராக நியமித்தோம். அதுபோல சமூக ஆர்வலர் ரொஃபாய்டின் கத்தாரில் இருக்கிறார், அவரை நடுவராக நியமித்தேன். ஒரு கவிதை எழுதியிருந்தால்
எனது தாய் இடியப்பமும் அப்பமும் சுட்டு விற்ற பணத்தில் பகுதி நேரத்துக்கு சென்று பாடம் கற்று ஆசிரியரானால் ஒரு ஏழை தாயின் மகள் இலவசமாக கல்வி போதிக்க இடியப்பமும் அப்பமும் சுட்டு விற்று தன்னுடைய குழந்தையை அந்த தாய் பகுதி நேர வகுப்புக்காக அனுப்பியிருக்கிறாள். அற்புதமான கவிதை. யார் அந்த கவிதை எழுதியது? கொஞ்சம் எளிமை பாவம் யார் எழுதினு சொல்லி உங்களை அறிமுகப்படுத்தும். அந்த அசம்ரா அழகான கவிதை, நயமிக்க அருமையான கவிதை. அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற எல்பி குரூப் அமைப்பின் தலைவர் அஸ்கர் அலி அவர்களின் சார்பில் ஃபாத்திமா ஹனா, அவரின் சகோதரர் ஐ ரிஃபாஸ், சக்தி சிரச தொலைக்காட்சி குர்நால் மாவட்ட செய்தியாளர், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சுரேஷ், ஊடகவியலாளர் AWM ஃபஸ்லான், அகில இலங்கை ஆசிரியர் சங்க குர்நால் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி ருக்ஷானா, கண்டி மாவட்ட ஜனாசா சங்கத்தின் உறுப்பினர் ஜனாப் பிரிஷ்வான், எல்பி அமைப்பின் உறுப்பினர்கள் ஒருவரான திருமதி துஷாந்தி மதாரா புதுமே தபிசாகரின் பிள்ளையானவர். அதுபோல பெற்றார்கள், பிள்ளைகள், நலன் விரும்பிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.